டிஸ்க்ளைமர்லாம் கடைசியாக கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தமிழ் ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு நல்லவங்கன்னா, தமிழ் இண்டி மூவிஸ் வேறு லெவலில் வரும். அந்த மூவிஸ்லாம் இருக்கானே தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியாது. இது மலையாளத்தில் சும்மா லைட்டாக அந்த மாங்கால மிளகா பொடியை தடவி லைட்டாக போட்டோம், ஒரு சின்ன ஒரு புளிப்போட ஒரு படம் வரும். அந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓ மை காட், மலையாளம் ஃபிலிம் மேக்கிங் இஸ் தி பெஸ்ட், மலையாளம் ஃபிலிம் மேக்கிங் இஸ் த கோட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த படத்துக்கு போகிறோன்னா, லோகாக்கும் மாவீரனுக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறோம். கம்பேரே பண்ண முடியாது. 2025லேயே மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ஃபிலிம்னா நான் வந்து லோகான்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் மாவீரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதாவது கமர்ஷியலி மாவீரன் வந்து ஒரு ஹிட்டு கூட கிடையாது. மாவீரன் இஸ் அப்பேரண்ட்லி மிட். எப்படின்னா நம்ம ரீல்ஸில் வந்ததுக்கப்புறம் ஹிட் பண்ணுவோம். ஓ மை காட், மாவீரன் வி மிஸ் த கோல்டன் டைமண்ட் பூட் ஆஃப் தி தமிழ்நாடு. ராகுல் சடைசிவானு ஒரு சூப்பர் டேரக்டர் தான். ஆனால் டிஎஸ்சிரே வந்து அவனுங்க ஒரு மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தானுங்க. ஓ மை டிஎஸ்சிரே த மோஸ்ட் ஹாண்டிங் ஹாரர் ஷிட். சொல்லப்போனால் ஒரு இளவும் அதில் இல்லை, அது பயமாகவே இருக்காது. அதாவது பிரம்மயுகம்லாம் சும்மா சீன்ஸே ஸ்டோரியை வச்சே பயம் வரும். அதாவது ஜம்ப் ஸ்கேர் பயம் கிடையாது, ஸ்டோரிஸை வச்சு பயம் வர்றது தான் பயம். டிஎஸ்சிரேல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. பிரணவ் மோகன்லாலுக்கு நடிக்காமல் தரல எல்லாரும். ஆனால் அதே இது தமிழில் வந்து அந்தகாரம்னு ஒரு படம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? எவனுக்குமே தெரியாது. அந்தகாரம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம். போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஹாரர்னா என்னன்னு புரியும். மலையாள இண்டஸ்ட்ரி நல்ல படங்கள்லாம் வரும், பட் யூ ஹேவ் டு செலிப்ரேட் போத். யூ கான்ட் ஜஸ்ட் அவாய்ட். மார்க்கோ அப்படின்னு ஒரு கெத்தான அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் எப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரிவெஞ்ச் ஸ்டோரி. உள்ளதுலேயே மொக்கையாடுற ரிவெஞ்ச் ஸ்டோரி எப்படி இருக்கலாம்? எல்லாரும் ரத்தம் வரும், குழந்தை மேலேருந்து விழுந்து சாவும், வயிற்றுக்குள்ளேருந்து வெளியெடுத்து சாவடிப்பான், என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. இது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு ஆனவரே ஒருத்தர் இருக்கார், அருண் மாதேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். ஃபுல்லாகவே வந்து ரிவெஞ்ச். அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மலையாள படத்தை ஓவர் ஹைப் பண்ணாதீங்க, தமிழ் படத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தமிழ்லையும் கோல்டு ஜெம் இண்டீஸ்லாம் இருக்குது. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, வருந்துக்கோ, திருந்திக்கோ.